ஹே காய்ஸ், இது ரோல் ஆஃப் என்ஐஏசிஎல் அசிஸ்டண்ட். என்ஐஏசிஎல் அசிஸ்டண்ட்டோட சேலரி என்ன, ட்ரான்ஸ்ஃபர் எப்படி இருக்கும், ஒர்க் லைஃப் பேலன்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஃபர்ஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, எப்படி பேங்க்ஸில் வந்துட்டு பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் 11 பேங்க்ஸ் இருக்கோ அதே மாதிரியே ஜென்ரல் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் வந்துட்டு 4 இருக்குது. ஒன்று நியூ இந்தியா அஷூரன்ஸ் கம்பெனி லிமிடெட், நேஷ்னல் இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிடெட், யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனி, ஓரியண்டல் இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிடெட். இந்த 4மே பப்ளிக் செக்டார் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ். ஓகேவா? இதில் 2 போஸ்டிங்க்கு நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் எக்ஸாம் எழுதுவோம். எப்படி பேங்க்கில் பிஓவும் கிளரிக்கலும் வருதோ அதே மாதிரி இன்சூரன்ஸ் கம்பெனியில் ஏஓ அண்ட் அசிஸ்டண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? பிஓ அப்படிங்கிறத வந்து இங்கே ஏஓன்னு சொல்லுவாங்க, கிளரிக்கல் அப்படிங்கிறத இங்கே அசிஸ்டண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஏஓவை பொறுத்த வரைக்கும் ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ், இன்டர்வியூன்னு 3 ஸ்டேஜஸ் இருக்கும். அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ், எல்பிடி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ரீஜனல் லாங்குவேஜ் வந்துட்டு உங்களுக்கு டெஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ தமிழ்நாட்டில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு தமிழ் எழுத தெரியணும், பேச தெரியணும், படிக்க தெரியணும். இதுதான் வந்துட்டு எல்பிடியில் செக் பண்ணுவாங்க. ஓகேவா? போஸ்டிங் நிறைய பேர் கேட்குறீங்க, வீட்டுக்கிட்டக்கேவே போடுவாங்களா அப்படின்லாம் கிடையாதுங்க. ஆக்சுவலாக உங்களுக்கு வித்தின் தமிழ்நாடு நீங்கள் எந்த ஒரு கிளரிக்கல் எக்ஸாம் எழுதினாலும், அசிஸ்டண்ட் எக்ஸாம் எழுதினாலும் நீங்கள் அந்த பர்டிகுலர் ஸ்டேட்டோட வேக்கன்சிக்கு தான் எக்ஸாம் எழுதுவீங்க. அதனால வந்துட்டு என்னென்னா உங்களுக்கு வித்தின் தட் ஸ்டேட் தான் போடுவாங்க. இப்போ தமிழ்நாட்டுக்கு எக்ஸாம் எழுதுறீங்கன்னா நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே தான் உங்களை போஸ்ட் பண்ணுவாங்க. ட்ரான்ஸ்ஃபர்ஸும் தமிழ்நாட்டுக்குள்ளேயே தான் இருக்கும். வீட்டுக்கிட்டக்கே கிடைக்குமா அப்படின்னா வந்துட்டு அது பேஸ்ட் ஆன் த வேக்கன்சிஸ் அவைலபிள் அப்படிங்கிறதும் அண்ட் ப்ரியாரிட்டி பேசிஸும். அதாவது வந்துட்டு நீங்கள் ஒரு மென்னாக இருக்கீங்க, அன்மேரிட் மென்னாக இருக்கீங்க, ஒரு விமன் கன்சீவாக இருக்க ஒரு விமனாக இருக்காங்கன்னா அப்போ ப்ரியாரிட்டி வந்துட்டு அவங்களுக்கு தான் இருக்கும். ஸோ இப்படி வந்துட்டு ப்ரியாரிட்டி பேசிஸ்லேயும் வேக்கன்சி பேசிஸ்லேயும் தான் உங்களுக்கு வீட்டுக்கிட்டக்கே கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற மாதிரி ஒரு டெசிஷனை வந்துட்டு கம்பெனி எடுக்கும். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம ஆக்சுவல் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸை பற்றி பார்ப்போம். ஒரு நாள் என்ஐஏசிஎல் அசிஸ்டண்ட் என்ன பண்ணணும், எவ்வளோ நேரம் ஆஃபீஸில் இருக்கணும், என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்துட்டு டைமை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மார்னிங் 10லேருந்து ஈவினிங் 6 வரைக்கும் இருக்கும்ப்பா. இதான் வந்துட்டு ஒரு டேயில் வந்துட்டு ஒர்க் ஹார்ஸ் பார்த்திங்கன்னா. பேங்க்கில் இருக்கிற மாதிரி வந்துட்டு ஸ்ட்ரெச் ஆகிற டைமிங், அதாவது நீங்கள் கிளரிக்கலாக இருந்தாலுமே பேங்க்கில் சம்டைம்ஸ் 7-8 ஆகும். டிபெண்ட்ஸ் ஆன் த பிரான்ச் தான் அதுவுமே. தென் இங்கே வந்து அந்தளவுக்கு ஸ்ட்ரெச் ஆகிற அளவுக்கு இருக்காது. மேக்ஸ் ஒரு 7 அந்த மாதிரி வந்துட்டு இருக்கும். அதே மாதிரி வந்துட்டு வீக் ஆஃப் பார்த்திங்கன்னா பேங்க்கில் உங்களுக்கு தெரியும் இல்லையா, லைக் செகண்ட் சாட்டர்டே அண்ட் 4th லீவு, மற்ற எல்லா சாட்டர்டேவும் இருக்கும். பட் இன்சூரன்ஸ் கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் எல்லா சாட்டர்டேவும் லீவு தான். ஸோ 5 நாள் ஒர்க், 2 நாள் லீவு, அதுவே நமக்கு ஹாப்பி தான். தென் டெய்லி ஒர்க் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னு பார்த்திங்கன்னா, லைக் மார்னிங் 10க்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இங்கே வந்து ஆக்சுவலாக பயோமெட்ரிக் இன்னும் எந்த இன்சூரன்ஸ் கம்பெனிலையும் கொண்டு வரலப்பா. பேங்க்கில் பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்ட்ரிக்டாக பயோமெட்ரிக் வந்துட்டு இருக்கும். நீங்கள் கரெக்டாக அந்த டைமுக்கு லாகின் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இங்கே உங்களுக்கு அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி வந்துட்டு இருக்கும். மார்னிங் ஒரு 10க்கு ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே நம்ம வந்துட்டு ஜென்ரல் இன்சூரன்ஸ் தான் போடுவோம். அதாவது வந்துட்டு ஒரு பாலிசி, இப்போ வண்டிக்கு பாலிசி போடுவோம், காருக்கு போடுவோம், ஃபயர் இன்சூரன்ஸ் போடுவோம், தென் மெரைன் பாலிசிஸ் போடுவோம், ஹல் போடுவோம். இந்த மாதிரி வந்துட்டு வெரைட்டியாக நம்ம வந்துட்டு பாலிசிஸ் போடுவோம். எல்லாமே வந்துட்டு நான் லைஃப் தான் போடுவோம், லைஃப் நம்ம போட மாட்டோம். ஓகேவா? போடுவோன்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னு நான் சொல்கிறேன். லைக் ஏஜென்ட்ஸ் வந்துட்டு ஏஜென்ட்ஸோ இல்லை வாக்கின்லையோ எப்படியோ வந்துட்டு நமக்கு ஒரு பாலிசி வருது அப்படின்னா அதை வந்துட்டு நம்ம டேட்டா வந்துட்டு உள்ளே ஃபீட் பண்ணுவோம். அது வந்து அண்டர் ரைட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்டர் ரைட்டிங் அப்படிங்கிறது வந்து டிஃப்ரெண்ட். அது எப்படி சொல்லுவாங்கன்னா, நீங்கள் ஒரு ப்ரப்போசலை வந்துட்டு எடுக்கலாமா கூடாதாங்க எடுக்கிற டெசிஷன் தான் வந்துட்டு அண்டர் ரைட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே வந்துட்டு நம்ம டேட்டா வந்துட்டு ஃபீட் பண்ணுவோம் ஆக்சுவலாக உள்ள. ஏன்னா டெசிஷன் வுட் பி டேக்கன் பை ஆஃபீஸர்ஸ், மோஸ்ட்லி அப்படி தான் வந்துட்டு இருக்கும். மோட்டர் பாலிசி, சின்ன பாலிசிஸ்க்கு நம்மளே டிசைட் பண்ணிக்கலாம் எடுக்கலாமா எடுக்கக்கூடாதா அப்படின்னு. இந்த மாதிரி தான்ப்பா இருக்கும். நீங்கள் மோஸ்ட்லி ஃபீட் பண்ணுற மாதிரி வந்துட்டு இருக்கும், டேட்டா ஃபீடிங் மாதிரி தான் வந்துட்டு இருக்கும். தென் ஆனால் அதை நம்ம கேர்ஃபுல்லாக தான் பண்ணோம், தட் இஸ் டிஃப்ரெண்ட்டு. அதுக்கப்புறம் அது இல்லாமல் வேறு என்ன இருக்கும் அப்படின்னா, அக்கௌண்ட்ஸ் பார்ப்பாங்க சில பேர். சில பிரான்ச்சஸில் வந்துட்டு டிபெண்ட்ஸ் தான், அது அக்கௌண்ட்ஸ் வந்துட்டு பார்க்குற மாதிரி இருக்கும். அதாவது இன்வாய்ஸஸ் போடணும், பில்ஸ்லாம் போடணும், அந்த மாதிரி ஒர்க் வந்துட்டு இருக்கும் உங்களுக்கு. மார்னிங் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறது வந்துட்டு நாள் கேஷை வந்துட்டு நம்ம பேங்க்கில் போய் பே பண்ணணும். அண்ட் ஆர்டிஜிஎஸ்லாம் வந்துட்டு வந்திருக்கும், அதெல்லாம் கரெக்டாக வந்திருக்கா அப்படிங்கிறத நம்ம வெரிஃபை பண்ணிப்போம். அதுக்கப்புறமா லைக் த ஒர்க் கண்டினியூஸ். வாக்கின்ல வராங்க, யாராவது கஸ்டமர் உள்ளே வந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம பாலிசி போட்டு கொடுப்போம். இல்லை ஏஜென்ட் பிச் பண்ணிட்டு வர
அப்படிங்கிறத வந்துட்டு பாலிசி போட்டு கொடுப்போம். இதுதான் நம்மளோட மேஜரான ரோலாக வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா? அப்புறம் மற்றபடி நிறைய பேர் கேட்குறது வந்துட்டு சேல்ஸ் நம்ம பண்ணணுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆக்சுவலி வந்துட்டு இன்சூரன்ஸ் கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும்னா, மோஸ்ட்லி வந்துட்டு ஏஜென்ட்ஸ் தான் வந்துட்டு பிட்ச் பண்ணிட்டு வருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு கமிஷன் கிடைக்கும். ஸோ ஏஜென்ட்ஸு, புரோக்கர்ஸ் இவங்க மூலியமாக தான் அதிகமான பிஸ்னஸ் வந்துட்டு வரும். ஒரு அசிஸ்டன்ட் கிட்ட வந்துட்டு நீங்கள் இன்றைக்கி என்ன சேல்ஸ் பண்ணீங்க அப்படின்லாம் யாரும் கேட்க மாட்டாங்க. மேபி நீங்கள் ஒரு ஹையர் லெவல் போகும்போது உங்கள் பிரான்ச் ஹெட் அந்த மாதிரி நீங்கள் போகிறப்போ அப்போ வேணும்னா உங்ககிட்ட வந்துட்டு ஹையர் அஃபீஷியல்ஸ் வந்துட்டு ஏன் இன்றைக்கி நீங்கள் எதுவும் பண்ணல, என்னாச்சு, இன்றைக்கி ஏன் நெகட்டிவில் இருக்குது, அந்த மாதிரி கேட்குறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ கிளியர்லி மென்ஷனிங் சேல்ஸ் அப்படிங்கிறது பேங்க்கில் வந்துட்டு கிளரிக்கலாக இருக்கிறவங்களுக்குமே ஆக்சுவலாக இண்டிவிஜுவலாக டார்கெட்ஸ் இருக்காது. பிஓவாக இருக்கிறப்ப தான் உங்களுக்கு இண்டிவிஜுவலாக டார்கெட்ஸ் வந்துட்டு பேங்க்லேயுமே இருக்கும். பட் ஈவன் தென் கிளரிக்கலில் டு சம் எக்ஸ்டென்ட் எஸ்பிஐ கிளரிக்கலில் வந்துட்டு சேல்ஸ் இருக்கும். பட் அந்த அளவுக்குமே வந்துட்டு நம்ம கஸ்டமர் கிட்ட போய் இதை போட்டுக்கோங்க அதை போட்டுக்கோங்கன்னு ரெக்கமெண்ட் பண்ணுற மாதிரி இங்கே இன்னும் எதுவுமே இல்லை. ஓகேவா? நெக்ஸ்ட் வாக்கின் வந்து நான் பற்றி பேசணும்னு நினைக்கிறேன். ஒர்க் ப்ரெஷர் அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் 2 விஷயங்களை டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஒன்று, உங்களுக்கு வந்துட்டு கால் பண்ணிட்டியான்னு சேல்ஸ் ப்ரெஷர் கொடுக்குறது. இன்னொன்று வந்துட்டு அதிகபட்சமான வாக்கின், அதாவது ஒரு நார்மல் டிபிக்கல் எஸ்பிஐ பிரான்ச் எப்போவுமே ஃபுல்லாக இருக்கும், பார்த்துருப்பீங்க. எப்போவுமே ஒரு 100 பேர் இருந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ ஒரு ஆவரேஜ் வாக்கின்னே ஒரு பிரான்ச்சுக்கு வந்துட்டு எஸ்பிஐயில் 500 இருக்கும். ஸோ ரொம்ப சிட்டி பிரான்ச்சஸில் 100 அந்த மாதிரி இருக்கும். அப்படி இருக்கிற மாதிரி பார்த்தோன்னா இங்கே வந்துட்டு ஒரு 20 to 30 தான் ஒரு நாளைக்கு வாக்கினே இருக்கும். ஸோ வாக்கின் அந்தளவுக்கு நமக்கு வந்துட்டு இருக்காது. பட் ஒர்க் இருக்கும். அது டியூ டு ஏஜென்ட்ஸ் அண்ட் புரோக்கர்ஸ் வந்துட்டு இருக்கும். தென் சேல்ஸ் அப்படிங்கிறது நமக்கு இண்டிவிஜுவலாக எதுவும் இருக்காது. அதனால ரொம்ப பேலன்ஸ்டாக தான் இருக்கும். 10 to 6க்குள்ளே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வர மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒர்க் லோடை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப மேனேஜபிளான ஒர்க் லோட் தான். மேபி வந்துட்டு இங்கேயுமே சில பேர் சொல்கிறாங்க ப்ரெஷராக இருக்குன்னு. அது பிரான்ச் டு பிரான்ச் டிஃபரும் ஆகும். அண்ட் எனக்கு என்னென்னா பர்சனலி நான் வந்துட்டு ஆல்ரெடி அங்கே எஸ்பிபிஓவாக இருந்தேன், யூ ஆல் நோ. அதனால எனக்கு வந்து அந்த ஒர்க்கை இந்த ஒர்க்கோட கம்பேர் பண்ணுறப்போ இது வந்து எனக்கு லைட்டராக தான் இருக்குது அதை கம்பேர் பண்ணுறப்போ. ஏன்னா அங்கே ரொம்ப நான் 10-10:30 வரைக்கும் ஸ்ட்ரெச் பண்ணி ஒர்க் பண்ணுவேன். பட் இங்கே வந்து எனக்கு அந்தளவுக்கு இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓவர் டைம் அப்படிங்கிறது நிறைய பேர் எவ்வளோ நேரம் ஆகும் கம்ப்ளீட் பண்ண முடியுமா, 6ன்னு சொல்கிறாங்க. ஆனால் 6க்கு விடுறது இல்லை பேங்க்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பேங்க்ஸில் வந்துட்டு ஒர்க் லோட் அதிகமாக இருக்கும். ஏன்னா வந்துட்டு யூ வில் ஹாவ் டூ மச் வாக்கின். அதனால வந்துட்டு உங்களுக்கு அப்படியே பேக்லாக் ஆகிட்டே போகும். அது பைலப் ஆகிட்டே இருக்கும் ஒர்க்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிளரிக்கல் வந்துட்டு பேங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா செக் புக் போடணும், அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும், கேவைசி எடுக்கணும், ஆர்டிஜிஎஸ் பண்ணணும், அந்த மாதிரி ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். இங்கே வந்துட்டு அதை கம்பேர் பண்ணுறப்போ யூ நீ நாட் ஸ்ட்ரெச் டூ மச் டைம். ஓரளவுக்கு டீசெண்டாக நீங்கள் ரொம்ப ஒரு 7 அந்த மாதிரி மேக்ஸிமம் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். தென் ஆஸ் ஐ ஆல்ரெடி செட் டார்கெட்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு பிரான்ச்சுக்கு கொடுப்பாங்க. உங்கள் வரைக்கும் அசிஸ்டண்ட் வரைக்கும் அதை வந்துட்டு டவுன் பண்ணுறது வந்துட்டு வெரி ரேர். அப்படி பண்ணுறது இல்லை. ஆஃபீஸஸ்க்கு டு சம் எக்ஸ்டென்ட் அது இருக்குது. பட் பியூர்லி பிரான்ச் ஹெட்டுக்கு தான் வந்துட்டு டார்கெட்ஸ் வந்துட்டு இருக்குது, பிரான்ச்சுக்கு தான் இருக்குது. ஓகேவா? மந்த் எண்ட் ப்ரெஷர் இது வந்துட்டு ரொம்ப வந்துட்டு என்ன சொல்கிறது, ஒரு கசப்பான டேர்ம் பேங்கிங்கில். லைக் இப்போது மந்த் எண்ட் அப்படின்னா வந்துட்டு நீங்கள் என்ன சொல்கிறது, உங்களுக்கு ஒரு இதை முடிச்சிட்டோம், அதை பண்ணிட்டோம், இவ்வளோ பிஸ்னஸ் பண்ணிட்டோங்கிற மாதிரி டார்கெட்ஸ் வந்துட்டு பேங்க்கில் கண்டிப்பாக காட்டணும். அதுவும் குவார்ட்டர் எண்டெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெக்டிக்காக இருக்கும். பட் இங்கே வந்து அந்த மந்த் எண்ட் ப்ரெஷர் அப்படிங்கிற மாதிரி நமக்கு அந்தளவுக்கு இல்லை. அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா லைக் 31ஸ்ட்லாம் நாங்கள் யூஸ் டு சிட் 10:30, 11:30 அப்படி தான். குவார்ட்டர் எண்ட்லாம் இன்னமும் டிலே ஆகும். பட் இங்கே வந்து உங்களுக்கு அந்த மாதிரி மந்த் எண்ட் ஃபோக்கஸ்டு ப்ரெஷர்லாம் வந்துட்டு கிடையாது. ரொம்பவே பேலன்ஸ்டாக டீசெண்டாக தான் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சேலரி அண்ட் பர்க்ஸ். நான் சேலரி வந்துட்டு பார்த்திங்கன்னா பேசிக் இப்போ எவ்வளோ இருக்குன்னா 36,290. கிராஸ் உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக 49,000 வந்துட்டு வரும். இந்த பேசிக்கோட டிஏ, அப்புறம் சிட்டியில் இருந்தால் சிட்டி காம்பன்சேட்டரி அலவன்ஸ் வரும், தென் கன்வீனியன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு வரும். இதெல்லாம் சேர்த்து உங்களுக்கு அரௌண்ட் 49,000 கிராஸ் இருக்கும். அதில் பிடிப்புலாம் இருக்கும், லைக் என்பிஎஸ் பிடிப்பாங்க. அண்ட் தென் வேறு ஏதாவது உங்களோட டிடக்ஷன்ஸ் போகி உங்களுக்கு அரௌண்ட் 44 அந்த மாதிரி வந்துட்டு நெட்டு வந்துட்டு வரும். ஓகேவா? இது பர்சன் டு பர்சன் டிஃபரும் ஆகும். டிபெண்ட்ஸ் ஆன் என்ன அவங்களுக்கு ரிடக்ஷன்ஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி மாறும். இது அப்ராக்சிமேட் ஃபிகரை தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் ஒர்க் லைஃப் பேலன்ஸ்.
நான் வந்து இந்த டேர்மை பற்றி தான் வந்துட்டு பேசணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக என்னோட ஒய் ஐ குவிட் எஸ்பிஐ பிஓலே நிறைய பேர் வந்துட்டு நீங்கள் ஒர்க் லைஃப் பேலன்ஸை ரொம்ப க்ளோரிஃபை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. நான் வந்துட்டு ஆக்சுவலாக இது வந்து என்னோட பெர்ஸ்பெக்டிவு. ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இந்த டேர்ம் வந்துட்டு எனக்கு எப்படி புரியுது அப்படின்னா, நம்ம வந்துட்டு கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறோம், ஏர்ன் பண்ணுறோம். அது எதுக்காக பண்ணுறோன்னா, நம்ம லைஃப்பை என்ஜாய் பண்ணுறதுக்காக தான் பண்ணுறோம். நம்ம லைஃப்பை வந்துட்டு டு லிவ் யுவர் லைஃப் அதுக்காக தான் வி ஆர் ஏர்னிங். ஓகேவா? இது என்னோட பெர்ஸ்பெக்டிவ், என்னோட அண்டர்ஸ்டாண்டிங். ஓகேவா? அப்படிங்கிறப்போ நான் வந்துட்டு வாழ்கிறதுக்காக வேலை பார்க்குறேன்னா, வேலை பார்க்குறதுக்காக வாழ்கிறேன்னா அப்படிங்கிற கொஸ்டின் தான் எனக்கு எகெயின் அண்ட் எகெயின் தோணும். ஸோ ஐ ஆல்வேஸ் ப்ரிஃபர் தட் ஒர்க் பண்ணணும் தான், பட் ஒர்க் மட்டுமே பண்ணிகிட்டு இருக்கக்கூடாதுங்கிறது எனக்கு. லைக் வீக்கெண்டில் ஐ நீட் டு ஸ்பெண்ட் டைம் வித் மை ஃபேமிலி, ஐ நீட் டு ஸ்பெண்ட் டைம் வித் மை பேபி. எனக்கு கொஞ்சம் வந்துட்டு ரிலாக்ஸ்டாக இருக்கணும், என்னோடய பேஷனை நான் வந்துட்டு ஃபாலோ பண்ணணும், எனக்குன்னு வந்துட்டு மீ டைம் வந்துட்டு ஒதுக்கிக்கணும். இது எல்லாமே எனக்கு பேசிக்கான ஒரு என் ஹெல்த்தை பார்த்துக்கணும், நான் வாக் போகணும், இந்த மாதிரி நிறையா இருக்கும். ஒருத்தவங்களுக்கும் அது ஒரு மாதிரி மாறும். இது வந்துட்டு நான் பியூர்லி யாரை பற்றி சொல்கிறேன் அப்படின்னா, இஃப் யூ ஆர் அ சிங்கிள் பிரெட் வினராக இருக்கீங்க, உங்களோட சேலரியை தான் வந்துட்டு ஃபேமிலி டிபெண்ட் பண்ணி இருக்குங்கிறப்போ உங்களுக்கு இது சூட்டபிளாக இருக்குமா இந்த ஜாப் அப்படின்னு எனக்கு தெரியல. பட் எனக்கு ஓகே தான், நான் சப்போர்ட்டிவ் இன்கம் தான் பண்ணுறேன். ஸோ பிஓ ஜாபில் வந்துட்டு உங்களுக்கு ஆப்வியஸ்லி அரௌண்ட் எஸ்பிஐ பிஓனா 1 lakh அந்த மாதிரி இப்போ கிடைக்கும். பட் இங்கே நீங்கள் அசிஸ்டண்ட்டாவோ கிளரிக்கலாவோ போகும்போது உங்களுக்கு ஆப்வியஸ்லி அரௌண்ட் 45-40 தான் வந்துட்டு உங்களுக்கு டேக் ஹோமாக இருக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்துட்டு எதை டிசைட் பண்ணுவீங்க அப்படிங்கிறது இஸ் அப் டு யூ. ஆனாலும் நிறைய பேர் வந்துட்டு ஆப்வியஸ்லி தே வாண்ட் மென்டல் பீஸ். எனக்கு வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு earn பண்ணுறதை விட நான் இதை வச்சுட்டு ஓகே தான், எனக்கு ஹாப்பியாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரியும் நிறைய பேர் இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு எனக்கு வந்து என் மென்டல் பீஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். எனக்கு அந்த ஒர்க்கை முடிச்சுட்டு அதோட வந்துட்டோன்னா ஈவினிங் வந்துட்டு ஃப்ரீயாக இருக்கணும், கொஞ்சம் ஃபேமிலி டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், முக்கியமாக வந்துட்டு ஃபேமிலியை வந்துட்டு பார்த்துக்கணும். இந்த மாதிரி எனக்கு வந்து தேவைகள் இருக்குது. அதனால் வந்துட்டு ஐ ப்ரிஃபர் அசிஸ்டண்ட் தான். நீங்கள் என்கிட்ட பிஓ எடுக்கலாமா கிளரிக்கல் எடுக்கலாமான்னு கேட்டிங்க அப்படின்னா, இஃப் உங்களோட இன்கம் வந்துட்டு சோல் இன்கமாக இல்லாத பட்சத்தில், உங்களுக்கு வந்துட்டு இன்கம் இஸ் நாட் அ மேஜர் ப்ராப்ளமாக இல்லாத பட்சத்தில் ஐ வில் ஆஸ்க் யூ டு ப்ரிஃபர் கிளரிக்கலும் கிடைக்கிது, அசிஸ்டண்ட்டும் கிடைக்கிது அப்படின்னா கண்ணை மூடிட்டு நீங்கள் அசிஸ்டண்ட்டே எடுக்கலாம். பிகாஸ் யூ நோ அபவுட் த ஒர்க் ப்ரெஷர் இன் பேங்க். கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரே பே தான் கிடைக்கும். ஸோ யூ கேன் வெரி வெல் ப்ரிஃபர் அசிஸ்டண்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா உடனே கேட்பீங்க சில பேர், நோகாமலே சம்பளம் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு. இட் இஸ் நாட் ஸோ. நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு படித்து எக்ஸாமை கிராக் பண்ணிட்டு தான் வேலைக்கு போகிறோம். யாருமே நோகாமல் சம்பளம் வாங்க முடியாது. இது வந்து நம்மளோட நாலேஜ்க்கு வந்துட்டு பே பண்ணுறது தான் வந்துட்டு அது. ஓகேவா? இது வந்து நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, லைக் மோஸ்ட்லி நீங்கள் ரெண்டும் ஒரே பேவாக இருக்கிற பட்சத்தில் வெரி வெல் அசிஸ்டண்ட் நீங்கள் வந்துட்டு ப்ரிஃபர் பண்ணலாம். இன்னொன்று கிளரிக்கலில் உங்களுக்கு வேக்கன்சிஸ் வந்துட்டு எப்போவுமே ஒரு 3 digitsல தான் வரும். 300, 400, 500, 600 இந்த மாதிரி வரும். பட் அசிஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி 2 digitsல தான் வரும். அரௌண்ட் 40, 50 இந்த மாதிரி தான் வேக்கன்சிஸ் வரும். ஸோ நம்ம வந்து நோகாமலாம் யாரும் வந்துட்டு சம்பளம் வாங்கலை. நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு படித்து எக்ஸாமை கிராக் பண்ணிட்டு தான் வேலைக்கு போகிறோம். அதுக்கு தான் வி ஆர் கெட்டிங் பெய்டு. ஓகேவா? ஸோ நான் எல்லாத்தையுமே என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ட்ரான்ஸ்ஃபர் பாலிசியை பற்றி சில பேர் கேட்டிருந்தீங்க. லைக் இதில் பாண்டை பற்றியும் நான் சொல்லிடுறேன். எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஆஃபீஸரில் தான் பாண்ட் இருக்குங்க. உங்களுக்கு வந்துட்டு கிளரிக்கலில் வந்துட்டு பாண்டு இருக்காது. மேபி நீங்கள் வித்தின் அந்த ப்ரொபேஷன் வந்துட்டு ஆஃபீஸரில் 2 years வந்துட்டு இருக்கும். பாண்ட் வந்து எஸ்பிஐயில் 3 years. பட் ஐபிபிஎஸ்ல எப்படி இருக்குங்கிறத பற்றி நான் இன்னும் பார்க்கல. பட் எஸ்பிஐயில் 3 years பாண்டு, 2 years வந்துட்டு ப்ரொபேஷன். கிளரிக்கலை பொறுத்த வரைக்கும் எந்த பாண்டும் கிடையாது. ப்ரொபேஷன் மட்டும் 6 மாதம் வந்துட்டு இருக்கும். நீங்கள் 6 மாதத்துக்குள்ளே விட்டுட்டு போகிறப்ப மட்டும் ஏதோ ஒரு மினிமல் அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி வந்துட்டு சொல்லியிருப்பாங்க. ட்ரான்ஸ்ஃபர் பாலிசியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா, எனக்கு ஆக்சுவலாக இங்கே ஜாயின் பண்ணுறப்ப எப்படி இருந்ததுன்னா 3 years வரைக்கும் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் கேட்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க.
அதுவுமே லைக் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ட்ரான்ஸ்ஃபர் ஹஸ்பண்ட்க்கு அந்த மாதிரி உங்களுக்கு ஸ்பௌஸ் ட்ரான்ஸ்ஃபர் பேசிஸில் ஏதாவது இருக்குது அப்படின்னா நீங்கள் ரெக்குயர்மெண்ட் இருந்தால் சொல்லலாம். பட் மற்றபடி ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரீக்வன்சி பேங்க் அளவுக்கு ஸ்ட்ரிக்டான ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரீக்வன்சி கிடையாது. நீங்கள் வந்துட்டு கண்டினியூ பண்ணிக்கலாம். கிளரிக்கலே வந்துட்டு ஒரு 5 to 7 இயர்ஸ் அந்த மாதிரி ஒரே பிரான்ச்சில் இருந்துக்கலாம். அதுக்கு மேலேயும் இருந்துக்கலாம்ங்கிற மாதிரி தான் இருக்குது. அதனால ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரீக்வன்சி பேங்க்கை விட இங்கே வந்து ரொம்பவே கம்மி தான். நான் எல்லாமே வந்துட்டு ரொம்ப பாசிட்டிவாக சொல்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அங்கே நான் ஒர்க் பண்ணிவிட்டு வந்து இங்கே ஒர்க் பண்ணுறப்ப என்னால் வந்துட்டு நான் எதெல்லாம் வந்துட்டு வேண்டாம் அப்படின்னு நினச்சிட்டு வந்தேனோ கரெக்டாக எனக்கு அதை வந்து நான் ரெக்ரெட் பண்ணாத மாதிரி வந்துட்டு அந்த வேலையை விட்டு ரெக்ரெட் பண்ணாத மாதிரி எனக்கு வந்து இது ரொம்பவே சூட்டபிளாக இருந்தது. அண்ட் நான் ஆல்ரெடி சொன்னது தான், இஃப் யூ ஆர் அ சோல் பிரெட் வின்னர் இட் மே நாட் பி சூட்டபிள் டு யூ. ஸோ உங்களோட ஃபினான்ஷியல் நீட் வந்து உங்களை பிஓவை தான் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு உங்களுக்கு இருக்கலாம் சிச்சுவேஷன் மேபி. அப்படி ஒரு சிச்சுவேஷன் டிமாண்டாக இருந்தது அப்படின்னா திஸ் மே நாட் பி சூட்டபிள் டு யூ. மேபி நீங்கள் கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேணும்னா கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் ஆனதுக்கப்புறம் இஃப் யூ ஸ்டில் நீட் மென்டல் பீஸ் அண்ட் யூ நீட் மோர் டைம் தேன் யுவர் வெல்த், அப்போ நீங்கள் வந்து இதை எடுத்துக்கலாம். ஓகேவா? வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். இதுலேயே வேறு ஏதாவது உங்களுக்கு ஃபர்தராக டவுட்ஸ் இருந்ததுனாலும் சொல்லுங்கள், ஐ வில் கிளாரிஃபை யூ. ஓகேவா? கீப் ட்ரைங் கைஸ், யூ வில் ரீச் யுவர் டெஸ்டினி சூன். தேங்க்யூ.